ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பாதுகாப்பான மிக சிறந்த முதலீட்டு திட்டம் தான் இது. இந்த திட்டம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆரம்பித்த ஸ்கீம் தான். இது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த திட்டம் வந்து முக்கியமாக ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கிறதுக்கு இதில் ஒரு நல்ல உதவி செய்யுது. இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயது முடிஞ்சவங்க, 55, 60 வயசுக்குள்ள விஆர்எஸ் எடுத்தவங்கலாம் இந்த திட்டத்தில் வந்து சேரலாம். அப்புறம் டிஃபென்ஸ் ரிட்டையர்டு அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேரலாம். 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்சிஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% வந்து கொடுக்குறாங்க குவார்டர்லி சேஞ்சாக. இந்த வட்டி வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒரு மாத சம்பளம் மாதிரி ரெகுலர் இன்கம் வந்து இதில் கிடைக்கும். இதில் வந்து மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் செய்யலாம். ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து கப்பலாக சேர்ந்து போட்டால் நல்ல இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் இதில். இதோட லாக்கிங் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். ஆனால் நீங்கள் விரும்பினா 3 வருடம் கூட எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மேலும் இதில் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் சில பெனால்ட்டி வந்து இதில் வந்து இருக்கும். ஒரு லாங் டேர்ம் வச்சிங்கன்னா ஃபுல் பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும். இதில் உள்ள டேக்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 80C படி வந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன் வந்து இதில் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இதில் வந்து டேக்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு சுமார் வந்து 80,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை 20,000த்துக்கு அருகில் வந்து இன்கம் வந்து வரும். இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த எஸ்சிஎஸ்சி வந்து எங்கே நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா செலக்டட் பேங்க்ஸ், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஓபி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல தான் இது ஓப்பன் பண்ணலாம். ப்ரைவேட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிபிஐ பேங்க்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க் பிரான்ச்லையோ போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஏ வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட் தான். அதாவது என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஏ, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் கார்டு, இபி பில் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக. ஐடென்டி ப்ரூஃப் வந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தான். ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்கள் நாமினியை வந்து இதோட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து 60 வயசுக்கு மேலே ஆயிட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு எஸ்சிஎஸ்சி ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஸ்டெடி இன்கம் பிளான்காக தான் இந்த ஸ்கீம். இது ஒரு ரிஸ்க் இல்லாத ஸ்கீம் அண்ட் மந்த்லி இன்கம் மாதிரி இது ஒரு ஃபீல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, தேங்க்யூ.